ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா 11th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 11th இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இதில் இருக்க 5 மார்க்ஸை மட்டும் நீங்கள் படிச்சுட்டீங்க அப்படின்னாவே மேக்ஸிமம் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது 35 அவுட் ஆஃப் 35 மார்க் வந்து உங்களால் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணிட முடியும். அதனால் சார் எனக்கு வந்து 11th வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் கொடுங்க சார், இதை படித்தா போதும், இதை படித்தா போதும், இதுலேருந்து மார்க் வந்துடும் அப்படின்னு சொல்கிறத மட்டும் கொடுங்க சார்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா, இதை மட்டும் நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக இது மட்டுமே என்னாச்சு பார்த்தீங்கன்னா போதுமானது. நம்ம எல்லா யூனிட்டுக்குமே என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து வரிசையாக எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். முக்கியமாக இந்த தேர்ட் யூனிட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த தேர்ட் யூனிட் போயிட்டு எல்லாத்தையும் உட்காந்து நீங்கள் படிச்சுருந்தீங்க அப்படின்னா தேர்ட் யூனிட்டை நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 நாள் ஆயிரும். அப்போ தேர்ட் யூனிட்டுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா அதிகமாக டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. சரியா? அதனால் இதில் இருக்க கொஸ்டின்ஸை முடிஞ்சால் பாருங்கள். அப்படி இல்லைன்னா ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் தட், நேப்பியர் ஃபார்முலா, அப்புறம் சைன் ஃபார்முலா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொசைன் ஃபார்முலா, இந்த 3 ஃபார்முலா படிங்க. அப்புறம் இந்த 8th கொஸ்டின் இருக்குது பாருங்கள். சரியா? காட் 180 + தீட்டா அந்த கொஸ்டினை நல்லா பாருங்கள். சைன் 90 - தீட்டா இந்த கொஸ்டின்லாம் அடிக்கடி நமக்கு ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. அதே மாதிரி 9th கொஸ்டின். சரியா? காஸ் 15 டிகிரியோட வேல்யூ என்ன, டேன் 165 டிகிரியோட வேல்யூ என்ன, அப்புறம் இந்த 10th கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டினை மட்டும் நீங்கள் பாருங்கள், போதுமானது. ஏன்னா தேர்ட் சாப்டருக்கு அதிகமாக நீங்கள் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. சரியா? அது வந்து தேவையில்லாமல் வேஸ்ட் ஆஃப் டைம் தான் நமக்கு. அதுக்கப்புறம் யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மேத்தமெட்டிக்கல் இண்டெக்ஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க் கேட்க போகிறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அதுலேயும் முக்கியமாக இந்த டிவிசிபிள் பை உங்களை கஷ்டப்படுத்துன்னு நினச்சாங்கன்னா இந்த டிவிசிபிள் பைன்னு சொல்லி கொடுத்து நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரியா? அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க மேத்தமெட்டிக்கல் இண்டெக்ஸனை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எப்பயும் போல் இந்த 4th சாப்டரில் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி, அதாவது எவால்வேட் தி ஃபாலோவிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, அதே மாதிரி என்னோட வேல்யூ வரும். அதாவது NCR NPR = 1024 746 அப்படின்னு சொல்லியிருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொஸ்டினே நம்ம 4th சாப்டரில் என்ன சொல்லி தான் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் 5th சாப்டரில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறத மட்டும் பாருங்கள், கண்டிப்பாக போதுமானது. இதில் இருந்து தான் நமக்கு பப்ளிக் எக்ஸாம்லேயே கொஸ்டின் வந்து கேட்க போகிறாங்க. சரியா? இதை மட்டும் நீங்கள் பாருங்க, போதுமானது. சரியா? இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி = 1/x² சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, இந்த மாதிரி கொஸ்டின் நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா √65 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் √126 இந்த கொஸ்டின்ஸ்லேருந்து தான் நமக்கு கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி லாஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூவ் தட் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, அப்ராக்சிமேட்லி 1/x². இந்த கொஸ்டினை மட்டும் நீங்கள் பாருங்கள், இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம 3 மார்க்குக்கு வந்து அதிகமாக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க சொன்னோமோ, அதே மாதிரி 6th சாப்டருக்கும் என்ன பண்ணுங்கன்னா இதில் இருக்க 5 மார்க்ஸை மட்டும் நீங்கள் பாருங்கள், அதுவே போதுமானது. 7th சாப்டரும் 8th சாப்டரும் இதில் இருக்க முக்கியமான கொஸ்டினை நீங்கள் பாருங்கள். ஆனால் நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு தெம்பாக என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதுறதுக்கு போகலாம். ஏன்னா 7th சாப்டர் 8th சாப்டர் ரொம்ப ரொம்ப ஈஸி. 7th சாப்டர்லேருந்து நமக்கு என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஃபேக்டரைசேஷன் மெத்தட், காரணிப்படுத்தும் முறையிலேருந்து நமக்கு ஒரு 5 மார்க் கேட்பாங்க. சரியா? 8th சாப்டர்லேருந்து நமக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் எக்ஸசைஸில் இந்த 4EF அப்படிங்கிற சம்மு, அதுக்கப்புறம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், அதுக்கப்புறம் கொலினியர் கொஸ்டின், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோப்ளானர் கொஸ்டின், அதுக்கப்புறம் ஆங்கிள் பிட்வீன் தி அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து 5 மார்க்கில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதில் இருக்க கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கிட்டே போதுமானது. அதுக்கப்புறம் 9th சாப்டர் வாங்க. 9th சாப்டரில் இந்த ப்ரூவ் தட் sin θ/θ = 1 அந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். அடிக்கடி எக்ஸாம் நம்ம கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு கொஸ்டின் நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? இதை மட்டும் நீங்கள் பாருங்கள், போதுமானது. 10th சாப்டரையும் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேணாம், இதில் இருக்க கொஸ்டினை மட்டும் நீங்கள் பாருங்கள், இதிலேருந்து நமக்கு கண்டிப்பாக 5 மார்க்ஸ் வந்துடும். சரியா? அதுக்கப்புறம் 11th சாப்டர். சரியா? 11th சாப்டரில் டைப் 1, டைப் 2, டைப் 3, டைப் 4 அந்த 4 டைப்பை பார்த்துட்டிங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு 5 மார்க் வந்துடும். இதில் இருக்க கொஸ்டின்ஸை நீங்கள் பாருங்கள், போதுமானது. சரியா? 12th சாப்டர் நமக்கு தெரியும், அந்த இன்ஜினியரிங் 1, இன்ஜினியரிங் 2. சரியா? அந்த கொஸ்டின்ஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஃபேக்ட்ரி நம்பர் 1, ஃபேக்ட்ரி நம்பர் 2 அந்த மாதிரி கொஸ்டின்ஸு. இதில் இருக்க 5 மார்க்ஸு, மிஷின் 1, மிஷின் 2. சரியா? அதுலேருந்து கண்டிப்பாக நமக்கு ஒரு 5 மார்க் கேட்க போகிறாங்க. அதனால் ரொம்ப கஷ்டப்பட வேணாம். 11th இதில் இருக்க 5 மார்க்ஸை மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கனாவே போதுமானது. இதோட PDF லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிடுங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.